provided if you take it seriously. சும்மா ஹாபிலாம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ பப்ளிஷ் பண்ணால் 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அந்த 2 லட்சம் பேர் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி நாளைக்கு 2 லட்சம் பேர் பார்க்க நிறுத்திடுவாங்கன்னா கிடையாது. டெய்லி ஒரு 500 பேர் 1000 பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போகிறேன், அந்த வீடியோ டெய்லி பார்த்துட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ஒரு 100 வீடியோ கிரியேட் பண்ணி போகிறேன். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் பேராச்சும் நான் கிரியேட் பண்ணுற வீடியோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 1000 பேர் நான் பார்க்குற வீடியோலாம் வாங்குற ஒரு பழக்கத்தை வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு $200 to $300 ரெவன்யூ வந்து நான் வேணான்னு சொல்ல முடியாது. அண்ட் தட் இஸ் கால்ட் ரெசிடியூவல் இன்கம். நீங்கள் ஆக்டிவாக அந்த இன்கம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கேயும் கண்டென்ட் கிரியேஷன் ரொம்ப தேவை. இப்போ நான் வாஷிங் மிஷின் சம்மந்தப்பட்ட டேட்டா பேஸ் இமெயில் அட்ரஸ் எனக்கு அது வாஷிங் மிஷின் சம்மந்தப்பட்டதுன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் தெரிஞ்சோ தெரியாமலோ சரவணா ஸ்டோர்ஸில் கடந்த 3 வருஷமாக ப்ராடக்ட் வாங்கினவங்களுடைய பில்லிங் டேட்டா பேஸ் எனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது அழகாக நான் வந்து வாஷிங் மிஷின் வாங்கினவங்களாம் யார் யார், ட்ரெஸ் வாங்கினவங்களாம் யார் யார் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ண முடியும். அப்போ அப்படி ஒரு டேட்டா பேஸ் எனக்கு கிடைக்கும் பொழுது நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ங்கிற ஒரு பிராண்ட் நேமை பயன்படுத்தி சரவணா ஸ்டோர்ஸ் கிட்டேயும் உன் ப்ராடக்ட்டை எடுத்து கொடுத்தா நீ எனக்கு அஃபிலியேட் கமிஷன் கொடுப்பேன் கூட அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அவங்க எல்லாத்துக்குமே நான் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். என் பிளாக்ல நான் கண்டென்ட் எழுதி பப்ளிஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட், அதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ என்னோட வெப்சைட் அமுதகுமார்.com பார்த்தீங்கன்னா ஐ ரைட் அ லாட் அபவுட் குயில் பாட் ஆர்டிகல் ரீஃப்ரேசர் டூல். ஏன்னா யாராச்சும் குயில் பாட்டில் சைன் அப் பண்ணி ஒரு ஆனுவல் பிளான் எடுத்தாங்க அப்படின்னா எனக்கு $19.99 கமிஷன், அப்ராக்சிமேட்லி $1500. ஒரு நாளைக்கு 2-3 வித்துச்சு அப்படின்னா $4000 $4500. இது நான் 2 வருஷம் 3 வருஷம் கன்சிஸ்டண்டாக பண்ணி ஒரு நாளைக்கு $150-200 ரெவன்யூ எனக்கு வர ஆரம்பிச்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். $200 into 30 days $6000 per month. $6000 per monthங்கிறது ஆல்மோஸ்ட் 4,80,000 rupees ப்ராஃபிட் per month. No manufacturing, no inventory, no supply chain management, எந்த ரிஸ்க்குமே கிடையாது. இப்போ affiliate marketing is booming. Everybody is selling product through affiliate marketing. நீங்கள் பார்க்குற நிறைய வீடியோஸில் இந்த ஃபோனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு அர்த்தம்னாலேயும் அவனுக்கு அதில் கமிஷன் இருக்கும். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பிஸ்னஸ் பீப்புள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒரு காமன் மேன் கையில் எந்த ஒரு ஃபினான்ஷியல் பேக்குமே கிடையாது, கையில் காசும் கிடையாது, பெருசாக பிஸ்னஸோ ஆரம்பிக்க முடியல, நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டை எடுத்து அதில் எக்ஸ்பர்டைஸாக நீங்கள் இருந்து ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணும்போது சேல்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ரெவன்யூ ஜென்ரேஷன் உள்ள வர ஆரம்பிச்சு. நான் கடந்த 1 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ஒரு $50-100 ரேஞ்சில் என்ன பண்ணுறேன் ஆவரேஜாக ஆக்டிவாக நான் பண்ணுறது. ரைட், கிளாஸ் எடுக்கும்போது டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு ஒரு சில ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணியிருக்கேன், அது வித்து இருக்கு. குயில் பாட்டை மட்டும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பண்ணலாம்னு நான் நினச்சி பண்ணேன். ஒரு 8 மந்த்ஸ்க்கு முன்னால் பயங்கர சீரியஸாக எடுத்து பண்ணேன். ஒரு 2 வாரமோ 3 வாரமோ தான் ப்ரமோட் பண்ணேன். அப்புறம் அந்த பிளாட்ஃபார்மில் ஏதோ கொஞ்சம் டெக்னிக்கல் எரர்ஸ் வந்துச்சு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு, என்னடா இது. அப்புறம் அந்த டெக்னிக்கல் எரர்லாம் பேசி அப்படி இப்படி செஞ்சு கொஞ்சம் சரி பண்ணேன். அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு போயிடுச்சு. ரைட், அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இன்னமும் சரி ரைட்டு அந்த சாஃப்ட்வேர் காசு கொடுத்து வாங்குறதுக்கு இன்னமும் வாங்கிட்டு இருக்கேன். 2 நாளைக்கு ஒன்றாச்சும் விற்கிது. $8 $9 அதிகபட்சம் $20 அப்படின்னு. போன மாதம் $203 வர வேண்டியது. இப்போ பிப்ரவரி 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா $107 பெண்டிங். ரைட், அப்போது ரெசிடியூவல் இன்கம். ஸோ ஓன் பிஸ்னஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஜஸ்ட் டு சம்மரைஸ் வாட் எவர் ஐ செட், நீங்கள் தான் மேனுஃபேக்சரர், நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பிராண்ட் பண்ணுங்கள், கனெக்ட் கிரியேட் பண்ணி ப்ரமோட் பண்ணுங்கள், ப்ரிஃபரபிள் வீடியோ பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பேஸ்டு கண்டென்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி ப்ரமோட் பண்ணலாம். என்ன ஆக்டிவிட்டி செஞ்சாலும்